நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படி சொல்லலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு புது செட்டிங்கை அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட்டை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தரை பிளாக் பண்ணணும்னா நீங்கள் பல ஸ்டெப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். பட் இனி அப்படி இல்லை, நீங்கள் சேட் போதிலே ஒருத்தரை பிளாக் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கான்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே அந்த கான்டாக்டோட ப்ரொஃபைல் பிக்சரில் கலரில் ரைட் மார்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே இதை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மெசேஜஸ் வில் பி ஃபார்வர்ட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் நீங்கள் ரைட் மார்க் கொடுத்துட்டு பிளாக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கான்டாக்ட் நிரந்தரமாக பிளாக் ஆகிடும். ஸோ அவற்றிலிருந்து வரக்கூடிய கால், அப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் எதுவுமே ஷேர் ஆகாது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் சிங்கிள் ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணக்கூடியது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நபரை மீண்டும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? இதுலேருந்து வெளியே வந்துரு. டாப் ரைட்டில் 3 டாட், அப்புறம் செட்டிங்ஸ், பிரைவசி பேஜ் அப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. பிளாக்டு கான்டாக்ட் இங்கே இருக்கும் கான்டாக்டில், அதை நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், அன்பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நேமோ நம்பரோ இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மீண்டும் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் அவர் வந்துருவார். வழக்கம் போல் நீங்களும் மெசேஜை சென்ட் பண்ணலாம், அவரும் சென்ட் பண்ணலாம், அவரும் கால் பண்ணலாம், நீங்களும் கால் பண்ணலாம். இந்த மாதிரி பலான விஷயங்களை எல்லாத்தையும் பண்ண முடியும். சரி நண்பர்களே, மொத்தத்தில் ஷார்ட்டாக ஒருத்தரை பிளாக் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பிளாக் பண்ணுறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். அன்பிளாக் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் இதோட அதையும் காமிச்சா ஒரு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் பிடிச்சி அமைக்கிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.